நான் நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு ஒரு 2 நெட்டு காயிண்டிச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மைக்க பிடிச்சா என்ன வேணா பேசுறான். அந்த மனுஷன் பொண்டாட்டிக்கிட்ட என்னதான் குடும்பம் நடத்துறாருன்னு ஒண்ணுமே தெரியல. நீங்களா யாருடா? ஏன்னு கேட்டா அவர் பேசுறத கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? நாயர் நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ நான் யாரு நாங்க இந்த வார்த்தையை சொல்றது அப்புறம் அது எல்லாம் பேசி முடி சாரி அப்படி சொல்லிடுறாரு. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. சாரி 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 நான் கேக்குறேன். மைக்க கடிச்ச உடனே நேரா வாய்க்குள்ள விட்டுக்கிறாரு மைக்க. சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? அவருக்கு தான் பேச தெரியும் மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லு. அந்த மூஞ்சிக்கு இதுதான் மரியாதை. இன்னைக்கு பேசா வெட்டே மீன வாசரா மாதிரி வருஷமா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டாடா. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ குஷ்பு என்ன அவர் குஷ்பு என்ன அண்ணாமலை எங்க அம்மா அந்த பொட்டு அழகு வருவாரா? எங்க அம்மாவை எங்க அம்மா சிரிப்பு அழகு வருவாரா? அவரு பொறுக்கி நாயே உன் மூஞ்சுக்கு எனக்கு முத்தம் தரணுமா? கோணவாய குரங்கு பையா. நானே கழுத்தை திருப்ப முடியாம என் பொண்டாட்ட பேசிட்டு இருக்கேன், நடுவுல நீ ஏன் குலைக்கிற? சுத்தனி புடிச்சு மூஞ்சி மேல ஊத்திடுவான் அந்த மனுஷனை. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அண்ணாமலை உள்ள போடுற ஜெட்டில இருந்து இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போட்டுக்கிற பெட்ரோல்ல இருந்து லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வச்சுக்கிற கார்ல இருந்து தங்குற வீட்ல இருந்து கட்டின பொண்டாட்டி கூட அது எனக்கு தெரியாது. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையே பஸ்ல தொலைச்சுட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு அருகதே கிடையாது. இந்த ஆள் எல்லாத்தையும் ஓசில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கவன். எங்க போனாலும் எல்லாம் அப்ப நீ தானே ஊழல், நீ தானே கரப்ஷன்ஸ், நீ தானே அது வாங்கி லஞ்சம் வாங்கி நீ பண்ணிட்டு இருக்க. லஞ்சத்தில் தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோ. நான் அண்ணாமலைன்றது அவன்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை. அவன் ஒரு வாயன். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இது பிஜேபி அமீர்ஷா பேசுறாரு போறாரு வராரு. இவன்லாம் யாருண்ணா? இவன் ஒரு எச்ச பொறுக்கி. இவன் நீ அட்டை பொறுக்கி அம்மா குப்பை பொறுக்கி ஒப்ப காகிதம் பொறுக்கி ஒத்துக்கோ. இவன்லாம் அம்மாவை பேச தகுதியே இல்லாதவன். அம்மா இருக்கும்போது இவன்லாம் பேசுவானா? இவன் அம்மா இருக்கும்போது பேசியிருந்தானே நினைச்சுக்க, இவனை எப்பயோ ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். இவன் எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே. பிஜேபி எங்களுக்கு தேவையே இல்லை. வர சட்ட நாடாளுமன்ற எம்பி தொகுதியில் எங்களுக்கு அந்த பிஜேபி கூட்டணியே வேணாம். இதுதான் கட்சி தொண்டருங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்களாம் நீ வரலன்னா தரமாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தேன்னா இடையில வந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இல்லை, அண்ணாமலைலாம் ஒரு ஆளே இல்லை. அண்ணாமலை நாங்களே செருப்பால் அடிப்போம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. நாங்க மோடியை பத்தி பேசுறோமா, இல்ல அமித்ஷா பத்தி பேசுறோமா, இல்ல நட்டா பத்தி பேசுறோமா? நாங்க யாரை பத்தி பேச இவன் தானே பேசி சுத்தினுங்கிறான். ஏன் இப்படி பாக்குறாரு? எங்களுடைய அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் பச்சை தமிழன். பொதுச்செயலர் எடப்பாடியார் தான் பச்சை தமிழன். அவர் கிளை செயலாளர் இருக்கும்போது அண்ணாமலை அவங்க அம்மா கருல கூட இருந்திருக்க மாட்டாரு. பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? அண்ணாமலை அறவே கேட்டுத்தனமா அடிக்கடி அவரு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் சொல்லின்னு இருக்காரு. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா அறவே கேட்டு சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். இதே புரட்சி தலைவி அம்மா இந்த நாட்டில் 5 கோடி மக்களுக்கு ஒரு தாயாக விளங்கக்கூடியவர். இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவை விமர்சனம் செய்த அந்த அண்ணாமலை ராஜினாமா செய்யணும்.
பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? I strongly condemn the act of Thiru Annamalai against our புரட்சி தலைவி அம்மா. So I am helping giving the rise to because அண்ணாமலை எங்க அம்மாவை பத்தி தவறா பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத நபர். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஏய் நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? அவரை பிஜேபியில் ஏன் இன்னும் தலைவராக வச்சிருக்காங்கன்னே புரியல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. மோடி அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நெருங்கிய நல்ல நண்பர்களாக நட்புடன்